நம் முந்தைய பாடப்பகுதியில் உணவு தயாரிப்பு, உணவு பாதுகாப்பு மற்றும் பதப்படுத்தப்படும் முறை குறித்து அறிந்து கொண்டீர்கள். ஒரு முறை அவற்றை நினைவு கூர்வோம். பலவிதமான உணவுகளை தயாரிக்க நமக்கு பல மூலப்பொருட்கள் தேவை. சுவையான உணவை தயாரிப்பது அதன் பொருட்கள், தயாரிக்கும் முறை மற்றும் நமது கலாச்சார பழக்கவழக்கங்களை பொறுத்தது. வேக வைத்தல், நீராவி கொண்டு சமைப்பது, நொய்த்தல், வதக்குதல் மற்றும் பொரித்தல் போன்றவை உணவை தயாரிக்க செய்யப்படும் முறைகளாகும். நாம் உணவை பதப்படுத்த சில பதப்படுத்தும் முறைகளை கையாளுகிறோம். உணவில் இருந்து நமக்கு ஆற்றல் கிடைக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். மாவுச்சத்து, புரதங்கள் மற்றும் கொழுப்புச்சத்து போன்ற பொருட்களை உடைப்பதன் மூலம் ஆற்றல் பெறப்படுகிறது. இந்த ஊட்டச்சத்துக்கள் நம் உடலில் என்ன பங்கு வகிக்கின்றன? இன்று இந்த காணொளியில் நாம் 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்திலிருந்து உணவின் கூறுகள் என்ற பாடப்பகுதியில் உடலின் ஊட்டச்சத்துக்களின் பங்கு, சீரான உணவு மற்றும் குறைபாட்டால் வரும் நோய்கள் என்ற தலைப்பை போகிறோம். நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நம் உடலில் ஊட்டச்சத்துக்களின் முக்கிய பங்கு. சமச்சீர் உணவு. ஊட்டச்சத்து குறைபாடு நோய்கள். முக்கிய குறிப்புகள்: சமச்சீர் உணவு அல்லது சரிவிகித உணவு, திமிர் நோய், மாவுச்சத்து, கொழுப்புச்சத்து, கனிமச்சத்து, புரதங்கள், நார்ப்பொருள், சொறிக்கரப்பான் வியாதி, உயிர்ச்சத்து. உடலில் ஊட்டச்சத்துக்களின் பங்கு மற்றும் குறைபாட்டால் வரும் நோய்கள் குறித்து விரிவாக காண்போம். உணவின் மூலம் நாம் உட்கொள்ளும் சத்துக்கள் என்ன? அவை மாவுச்சத்து, கொழுப்புச்சத்து, புரதங்கள், உயிர்ச்சத்துக்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் நீர். எந்த ஊட்டச்சத்து நம் உடலுக்கு ஆற்றலை அளிக்கிறது? மாவுச்சத்து முக்கியமாக நம் உடலுக்கு ஆற்றலை அளிக்கிறது. கொழுப்புச்சத்துக்கள் நமக்கு ஆற்றலை தருகின்றன. உண்மையில் அதே அளவு மாவுச்சத்துக்களோடு ஒப்பிடும்போது கொழுப்புச்சத்துக்கள் அதிக ஆற்றலை தருகின்றன. புரதங்கள் கொண்ட உணவுகள் பெரும்பாலும் உடல் கட்டுக்கோப்புடன் வைத்துக்கொள்ள உதவும் உணவுகள் என்று அழைக்கப்படுகின்றன. உயிர்ச்சத்து நம் கண்கள், எலும்புகள், பற்கள் மற்றும் ஈறுகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது.
உயிர்ச்சத்து வெவ்வேறு பெயர்களில் அறியப்படுகின்றன. உயிர்ச்சத்து ஏ, உயிர்ச்சத்து டி, உயிர்ச்சத்து இ மற்றும் கே ஆகியவை கொழுப்பில் கரையக்கூடிய உயிர்ச்சத்துக்கள். உயிர்ச்சத்து சி, உயிர்ச்சத்து பி காம்ப்ளெக்ஸ் நீரில் கரையக்கூடிய உயிர்ச்சத்துக்கள். நம் உடலுக்கு அனைத்து வகையான உயிர்ச்சத்துக்களும் சிறிய அளவில் தேவைப்படுகின்றன. உயிர்ச்சத்து ஏ நம் சருமத்தையும் கண்களையும் ஆரோக்கியமாக வைக்கிறது. உயிர்ச்சத்து சி பல நோய்களுக்கு எதிராக உடலை போராட உதவுகிறது. எலும்புகள் மற்றும் பற்களுக்கு சுண்ணாம்பு சத்து பயன்படுத்த உயிர்ச்சத்து டி உதவுகிறது. காட்சி 9. பப்பாளி, கேரட், மாம்பழம் போன்றவற்றில் உயிர்ச்சத்து ஏ கிடைக்கிறது. பி காம்ப்ளெக்ஸ் உயிர்ச்சத்துக்கள் கோதுமை, அரிசி மற்றும் கல்லீரல் போன்றவற்றிலிருந்து பெறப்படுகின்றன. ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி, கொய்யா, நெல்லிக்காய், பச்சை மிளகாய் போன்ற உணவுகளில் உயிர்ச்சத்து சி நிறைந்துள்ளது. உயிர்ச்சத்து டி பால், முட்டை, மீன் மற்றும் கல்லீரல் போன்றவற்றில் காணப்படுகிறது. உயிர்ச்சத்து இ சூரியகாந்தி விதைகள், பாதாம், கீரை போன்றவற்றில் நிறைந்துள்ளது. உயிர்ச்சத்து கே முக்கியமான பச்சை இலை காய்கறிகளில் காணப்படுகிறது. கனிமச்சத்து நம் உடலுக்கு சிறிய அளவில் தேவைப்படுகின்றன. ஒவ்வொன்றும் உடலின் சரியான வளர்ச்சிக்கும் நல்ல ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் அவசியம். மீன், உப்பு, இஞ்சி மற்றும் இலை காய்கறிகள் அயோடின் நிறைந்துள்ளது. பால், வாழைப்பழம், மிளகாய், அரிசி, சீரகம் ஆகியவற்றில் பாஸ்பரஸ் அதிகம் உள்ளது. இரும்புச்சத்து நிறைந்த உணவுகள் ஆப்பிள்கள், இலை காய்கறிகள் மற்றும் கல்லீரல், பீன்ஸ் மற்றும் விதைகள் போன்றவை. பால் மற்றும் முட்டை சுண்ணாம்புச்சத்தின் வளமான மூலமாகும். பெரும்பாலான உணவுப் பொருட்களில் பொதுவாக ஒன்றிற்கு மேற்பட்ட சத்துக்கள் உள்ளன. இருப்பினும் கொடுக்கப்பட்ட மூலப்பொருளில் ஒரு குறிப்பிட்ட ஊட்டச்சத்து மற்றவற்றை விட மிக பெரிய அளவில் இருக்கலாம். உதாரணமாக, அரிசியில் மற்ற சத்துக்களை விட மாவுச்சத்து அதிகம். எனவே அரிசி மாவுச்சத்து நிறைந்த உணவு ஆதாரம் என்று சொல்கிறோம். நம் உடலுக்கு நார்ச்சத்து உணவுகள் மற்றும் தண்ணீர் தேவை. நார்ச்சத்து உணவுகள் நார்ப்பொருள் என்று அழைக்கப்படுகிறது. நார்ப்பொருள் உணவு முக்கியமாக தாவர பொருட்களில் கிடைக்கின்றன. முழு
தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள், உருளைக்கிழங்கு, புதிய பழங்கள் மற்றும் காய்கறிகள் நார்ப்பொருளின் முக்கிய உணவுகள். நார்ப்பொருள் செரிக்கப்படாத உணவை நம் உடலிலிருந்து வெளியேற்ற உதவுகிறது. உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்களை நம் உடலுக்கு எடுத்துக்கொள்வதற்கு தண்ணீர் உதவுகிறது. உடலிலிருந்து சிறுநீர் மற்றும் வியர்வையின் மூலம் சில கழிவுகளை வெளியேற்றுகிறது. நம் உடலுக்கு தேவையான தண்ணீரின் பெரும்பகுதி நாம் குடிக்கும் தண்ணீர், பால் மற்றும் தேநீர் போன்ற திரவங்களிலிருந்து பெறப்படுகிறது. அது மட்டுமின்றி சமைத்த உணவுகளில் நாம் தண்ணீர் சேர்க்கிறோம். சாதாரணமாக ஒரு நாளில் நாம் உண்ணும் உணவுதான் நமது உணவு முறை. நம் உடல் வளர்ச்சி மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க நமது உணவில் அனைத்து ஊட்டச்சத்துக்களும் சரியான அளவில் இருக்க வேண்டும். உணவில் சரியான அளவு நார்ப்பொருள் மற்றும் தண்ணீர் இருக்க வேண்டும். அத்தகைய உணவை சமச்சீர் உணவு என்று அழைப்பர். பருப்பு வகைகள், நிலக்கடலை, சோயா, அவரை, முளைத்த விதைகள் அதாவது பச்சை பயிறு மற்றும் கொண்டைக்கடலை, நொய்த்த உணவுகள் அதாவது இட்லி போன்றவை, தானியங்கள் மற்றும் பருப்புகளிலிருந்து தயாரிக்கப்படும் மிஸ்ஸி ரொட்டி, தேப்லாவை தயாரிக்க மாவுகளின் கலவை பயன்படுத்தப்படுகிறது. வாழைப்பழம், கீரை, வெல்லம், காய்கறிகள் மற்றும் இதர உணவுகள் பல ஊட்டச்சத்துக்களை நமக்கு வழங்குகின்றன. எனவே ஒரு மனிதன் விலையுயர்ந்த உணவுப் பொருட்கள் இல்லாமல் சரிவிகித உணவை உட்கொண்டு வாழலாம். சரியான உணவை உட்கொள்வது மட்டும் போதாது. மேலும் அதன் சத்துக்கள் குறையாமல் இருக்க அதை சரியான முறையில் சமைக்க வேண்டும். சமையல் தயாரிப்புகளில் சில ஊட்டச்சத்துக்கள் இழக்கப்படுகின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா? பல காய்கறிகள் மற்றும் பழங்களின் தோல்களில் உயிர்ச்சத்துக்கள் மற்றும் கனிமச்சத்துக்கள் உள்ளன. சில காய்கறிகள் மற்றும் பழங்களை வெட்டி அல்லது தோலுரித்த பிறகு கழுவினால் அது சில உயிர்ச்சத்துக்களை இழக்க நேரிடும். இதேபோல் அரிசி மற்றும் பருப்புகளை மீண்டும் மீண்டும் கழுவுவதால் அவற்றில் உள்ள சில உயிர்ச்சத்துக்கள் மற்றும் கனிமச்சத்துக்கள் அகற்றப்படலாம். சமைப்பது உணவின் சுவையை மேம்படுத்துகிறது மற்றும் செரிமானத்தை எளிதாக்குகிறது, ஆனால் அது சில ஊட்டச்சத்துக்களை இழக்கிறது. உயிர்ச்சத்து சி சமைக்கும் போது வெப்பத்தால் எளிதில் அளிக்கப்படுகிறது.
எல்லா நேரங்களிலும் கொழுப்புகள் சிறந்த உணவுகளாக இருக்கும் என்று நாம் நினைக்கலாம். மாவுச்சத்து நிறைந்த உணவை காட்டிலும் ஒரு கிண்ணம் கொழுப்பு நமக்கு அதிக ஆற்றலை கொடுக்கும். எனவே கொழுப்பு நிறைந்த உணவுகளான கறிப்பொதி மற்றும் உப்பிய ரொட்டி போன்ற தின்பண்டங்கள், மலாய், ராப்ரி மற்றும் பேடா இனிப்பு மிட்டாய்கள் போன்றவற்றை சாப்பிட்டால் அது சரியா? இல்லை. கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகமாக சாப்பிடுவது மிகவும் தீங்கு விளைவிக்கும். மேலும் அது நம் உடல் பருமன் எனப்படும் ஒரு நிலையில் நம்மை அவதிப்பட வைத்து பாதிப்படைய செய்யும். குறைபாட்டு நோய்கள். ஒரு நபர் சாப்பிடுவதற்கு போதுமான உணவை எடுத்துக்கொள்கிறார். ஆனால் சில சமயங்களில் உட்கொள்ளும் உணவில் ஒரு குறிப்பிட்ட ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்கலாம். இது நீண்ட காலத்திற்கு தொடர்ந்தால் அந்த நபர் அந்த குறைபாட்டால் பாதிக்கப்படலாம். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சத்துக்களின் குறைபாடு நம் உடலின் நோய்கள் அல்லது கோளாறுகளை ஏற்படுத்தும். நீண்ட காலமாக ஊட்டச்சத்துக்கள் இல்லாததால் ஏற்படும் நோய்கள் குறைபாட்டு நோய்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒருவருக்கு நீண்ட காலமாக உணவில் போதிய புரதச்சத்து கிடைக்கவில்லை என்றால் அவருக்கு அல்லது அவளுக்கு வளர்ச்சி குன்றியிருப்பது, முக வீக்கம், முடி நிறம் மாறுதல், தோல் நோய்கள், வயிற்றுப்போக்கு போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது. உணவில் நீண்ட காலத்திற்கு மாவுச்சத்து மற்றும் புரதங்கள் இரண்டிலும் குறைபாடு இருந்தால் வளர்ச்சி முற்றிலும் நின்றுவிடும். அத்தகைய நபர் மிகவும் மெலிந்து பலவீனமாகி அவரால் எங்கும் அசையக்கூட முடியாமல் போகலாம். பல்வேறு உயிர்ச்சத்துக்கள் மற்றும் கனிமச்சத்துக்களின் குறைபாடு சில நோய்களுக்கு வழிவகுக்கும். இவை இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளன. சரிவிகித உணவை உட்கொள்வதன் மூலம் அனைத்து குறைபாடு நோய்களையும் தடுக்கலாம். உணவின் வலுவூட்டல் என்பது அரிசி, கோதுமை, எண்ணெய், பால் மற்றும் உப்பு போன்ற முக்கிய உணவுகளில் உயிர்ச்சத்துக்கள் மற்றும் கனிமச்சத்துக்கள் சேர்ப்பதன் மூலம் அவற்றின் ஊட்டச்சத்து உள்ளடக்கத்தை மேம்படுத்துகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நமது உணவில் உள்ள முக்கிய ஊட்டச்சத்துக்கள் மாவுச்சத்து, புரதங்கள், கொழுப்புக்கள், உயிர்ச்சத்து மற்றும் கனிமச்சத்து. கூடுதலாக உணவில் நார்ச்சத்து, உணவு மற்றும் நீர் உள்ளது. மாவுச்சத்து மற்றும் கொழுப்புகள் முக்கியமான நம் உடலுக்கு ஆற்றலை வழங்குகின்றன. நமது உடலின் வளர்ச்சிக்கும் பராமரிப்புக்கும் புரதங்கள் மற்றும் கனிமச்சத்து தேவைப்படுகின்றன. உயிர்ச்சத்து நம் உடலின் நோய்களிலிருந்து பாதுகாக்க உதவுகின்றன. சமச்சீர் உணவு நமது உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் சரியான அளவில், போதுமான அளவு நார்ப்பொருள் மற்றும் தண்ணீருடன் வழங்குகிறது. நம் உணவில் நீண்ட காலமாக ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஊட்டச்சத்துக்கள் இல்லாததால் சில நோய்கள் அல்லது கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது.